அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவுங்க, மிகவும் அவசியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம், அதாவது வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை மனதார நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்கள், மகிழ்ச்சி, நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை, நம் கேட்கும் வரங்களை வாரி வாரி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் எல்லாராலையுமே பூஜை பண்ண முடியாவிட்டாலும், கலசம் வைத்து வழிபட முடியாவிட்டாலும், விரதம் இருக்க முடியாவிட்டாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை எல்லோராலையும் பண்ண முடியுங்க. ரொம்பவும் எளிமையானது. இதை நீங்கள் செய்வதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதமும் வரலட்சுமி விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கலசம் வச்சாலும் சரி, வைக்க முடியாவிட்டாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் நம்ம சேனலில் கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுமே இந்த வழிபாடை தாராளமாக பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சுமங்கலி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. சுமங்கலியும் பண்ணலாம். யார் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வழிபாடை தாராளமாக பண்ணலாமுங்க. அதாவது நாளைக்கு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி, நாளைக்கு காலையில் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க நாளைக்கு மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு ஒரு 10 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணிக்கோங்க. எல்லோரும் வீட்லையுமே வெள்ளிக்கிழமை அன்று நம்ம தீபம் ஏற்றாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. எல்லாருடைய வீட்டிலும் நாளைக்கு காலையிலையாக இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டு நிலவாசலில் மாவிலை தோரணம், மாவிலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலை தோரணம் தாராளமாக கட்டலாம். இப்படி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாவிலை தோரணத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் 9, 11 அப்படின்ற எண்ணிக்கையில் கட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா குங்குமத்தில் பன்னீர் கலந்து, இல்லைன்னா ஜவ்வாது, இது போல் வாசனை திரவியங்கள் கலந்து, அதில் உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதி அந்த மாவிலையை கட்டுருங்க. மாவிலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலையில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி 9 இல்லைன்னா 11 எண்ணிக்கையில் உங்கள் வீட்டு நிலவாசலில் இந்த தோரணத்தை கட்டுங்க. அதே போல் பூஜை ரூம்லேயுமே உங்களுக்கு மாவிலையும் வெற்றிலையும் கிடைச்சா இதே எண்ணிக்கையில் பூஜை ரூம்லேயுமே அந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதி நீங்கள் கட்டலாம். இப்படி கட்டிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குங்குமத்தில் மஞ்சளும் கலந்து, பன்னீர் இல்லை ஜவ்வாது கலந்து உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை கண்டிப்பாக நாளைக்கு வரைஞ்சிக்கோங்க. அதே போல் நிலவாசல் கதவு இருக்குது பாருங்கள், அதுலேயுமே ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. பணம், காசு, நகை வைக்கிற இடத்துலையும் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. கிச்சன்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள், அதாவது அரிசிலாம் மளிகை பொருட்கள் வைக்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஸ்வஸ்திக் வரையலாம். பூஜை ரூம்லேயும் ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அதே போல் நிலவாசலுக்கு வெளியில் நம்ம கோலம் போடுவோம் பாருங்கள், அந்த கோலத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி சாணம் இருக்கும் பாருங்கள், பசு சாணம் கிடச்சிதுன்னா அந்த சாணத்தால் ஸ்வஸ்திக் வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு தீபத்தை, நெய் தீபம் ஏற்றி வைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சாணம் கிடைக்காதவங்க மஞ்சளால் ஸ்வஸ்திக் வரைஞ்சி கால்படாத இடத்துல வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு நெய் தீபம் மண்ணகலில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக்கோங்க. இப்படி ஏற்றி வச்சிட்டிங்க இல்லையா, பூஜை ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரம் 1 துண்டு இல்லைன்னா 2 துண்டு எடுத்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் நீங்கள் ஒரு வெற்றிலையில் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அம்மா கிட்ட 2 கிராம்பு வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க இல்லையா, அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிறிய மண்பானை, சின்னதாக ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கும் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கிறது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கிட்டு அந்த பானையை முதல்ல தண்ணீரால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கோமியத்தால் அந்த பானையை நீங்கள் சுத்தம் பண்ணணும். அந்த பானைக்கு உள்ளே வெளியில் இதெல்லாம் கோமியத்தால் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது கழுவிட்டு, கோமியத்தால் கழுவிட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு கோமியத்தால் கழுவின பிறகு வேறு எதுவும் தண்ணி ஊற்றி கழுவிடாதீங்க, கோமியத்தால் மட்டும்தான் கழுவணும். நிறைய பேர் கோடீஸ்வரராக மாற்றிய அற்புதமான ஒரு சூட்சமமான பரிகாரம். அதுவும் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு, நோம்பன்னைக்கு இதை பண்ணிங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. அதனால் சின்ன மண்பானை வாங்கிட்டு அதை கோமியத்தால் கழுவி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு பொட்டு தங்க நகை இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்னதாக இருந்தால் கூட அந்த பானைக்குள்ளே அதை போட்டுக்கோங்க. சின்னதாக வெள்ளி
வெள்ளி அந்த நம்ம கொலுசில் இருக்கிற முத்து கிடைச்சா கூட பரவாயில்ல, ஜிமிக்கியில் இருக்கிற அந்த முத்து தங்கத்தால் இருக்க பாருங்கள், அது கிடைச்சாலும் பரவாயில்ல, போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரு குண்டுமணி கூட இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் போட்டுக்கோங்க. ஆனால் தங்கம்தான் போடணும், தங்கம் இல்லாமல் இருக்காது. ஒரு மூக்குத்தியாவது இருக்கும், அதையாவது போட்டுடுங்க. அதே போல் ஒரு வெள்ளி முத்தாவது அதில் போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டீங்க இல்லையா, போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முழுசாக, அதாவது மொனை உடையாமல் ரெண்டாக உடையாத பச்சரிசியை அந்த பானை முழுக்க நிரப்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை கற்பூரம் இதை மட்டும் அந்த பானையில் வச்சுடுங்க. அதுக்கு மேலே பச்சரிசியால் நிரப்பி அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் இருக்கிற பட்டு துணியால் அதோட வாயை மூடிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட பட்டு துணி இல்லைன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த கிளாத்து கிடைச்சாலும் அதால் நீங்கள் அந்த பானையோட வாயை மூடிட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு நூலால் அந்த பானையோட வாயை நீங்கள் மூடிடணும். இப்படி மூடிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எப்பொழுது பூஜை பண்ண போகிறீங்களோ அப்போ இதை பண்ணுங்கள். அதாவது இதை பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம், ஏன்னா நாளைக்கு மாலை நேரத்தில் 6லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே, இல்லை 8 to 9 அந்த சுக்கர ஓரையிலும் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணி நீங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சால் காமிச்சிடுங்க. இப்படி காமிச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பானையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு பகுதி இருக்குது பாருங்கள், வடமேற்கு மூலையில், அதாவது வடக்கும் மேற்கும் இணையிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த மூலையில் இந்த பானையை வச்சிடுங்க. அதே போல் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையுமே இந்த வடமேற்கு மூலையில் இந்த பானையை வைக்கும்போது அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பணக்காரர்கள் செய்யக்கூடிய அதி அற்புதமான சூட்சம வழிபாடுங்க. இந்த ஒரு வழிபாடை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வெளியில் இருக்கிற யாருக்குமே இந்த வழிபாடை நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் வாயால் மிகவும் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செய்யணும் இந்த ஒரு வழிபாடை. இந்த பானையை நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு வருடம் முழுவதும் அது அப்படியே இருக்கலாம். அடுத்த வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் இந்த பானையை மாற்றிட்டு அதில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் திருப்பியுமே இதே முறையில் பயன்படுத்திகிட்டே வரும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பாக ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். எந்த ஒரு செல்வத்திற்கும் குறையில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் அதிகரிக்கும். அதனால் நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி சொன்ன வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே போல் ஒரு வருடம் கழித்து அந்த பானையில் இருக்கிற பச்சரிசியை மட்டும் நம்ம சமையலுக்கு, அதாவது ஒரு சக்கரை பொங்கல் அது போல் செய்ய பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கு இல்லை பசுமாட்டுக்கு அதில் வெல்லம் கலந்து உணவாக நீங்கள் கொடுத்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பானையில் ஒரு 5 இடத்துல மஞ்சளும் குங்குமத்தால் பொட்டு வச்சுக்கோங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அதே போல் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வந்து 2 பச்சை கற்பூரம் 2 கிராம்பு வச்சுருக்கீங்க பாருங்கள். அது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராம்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் எடுத்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வச்சிடலாம். இல்லைன்னா பர்ஸ்லையும் நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ இது அவங்களுக்கு அருள் புரியும். அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிய வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.